அப்பா சொன்னாங்க இப்ப எப்படி போறியோ திரும்பி வரும்போது அதே போல வரணும். ஆமாண்டா தம்பி. ஒருவேளை அந்த அரக்கர்கிட்ட நீ அடிபட்டு மாட்டிக்கொண்டால் உன்னை அமைப்பு எது யாருன்னு சொல்லக்கூடாது. யாருன்னு சத்தி செஞ்சுக்காரு. அந்த வேலையை முடிச்சு கச்சிதமா முடிச்சிடணும். சொல்ல தம்பி, ஒரு பெண்ணினைத்தான் எதையும் செய்து முடிக்கலான்டா. ஆமா அக்கா, நான் செய்து முடிச்சிருக்கேன் கையால. ஆமா புரிஞ்சுக்கலாம், போக தேவையில்லை. ஆமா ஷார்ட்டா போயிட்டு வந்து. ஆமாண்டா. ஆமா தம்பி, அவர் எங்க இருக்கிறாரு தெரியவில்லை. அவரை சுத்தி பார்க்கணும். சுத்தி பார்க்கணும். ஆமா தம்பி, சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கலாம். சீக்கிரம் வாயண்டா. சுத்தி பார்த்துட்டியா? எங்க இருக்காரு? சீக்கிரமா சொல்லு. என்ன சொன்ன? அவன் எங்க இருக்காரு சுத்தி பாருன்னு சொன்னேன். நான் சுத்தி பார்த்தேன். மோதியாவி அப்போதே தந்தை விரைத்தார். ரெண்டாம் கட்ட ராவ காலத்துல வேணாமா வேணாம் தான் வரும்னு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிற நீயும். அவனை சுத்தி பாருமா? போய் பாரு எங்க இருக்கிற பாரு. கேடிய பொருள் காலில் தென்பட்டு போய் மாட்டிக்கலாம். அப்படியே புச்சு வச்ச செல்லியாடு காலில் தென்பட்டு போல மாட்டிக்கலாம். ஆமா, அப்படியே மெச்சின்னு போயிட்டாங்க. அவன் அம்மா என்ன தம்பி பார்த்துக்கிட்டாயா? இப்போது தந்தை வரத்த பிரகாரம் ஆடி பாட வேண்டும், ஒரு மணிக்கு வேண்டும், அதை முடிக்கணும்டா. சீக்கிரம் சூரே பார்க்கலாம். நம்ம எப்படி காரியத்தை சாதிக்க முடியும்? தம்பி பண்றது எப்படியாச்சும் எழுப்பணும் தம்பி. எப்படியாவது எழுப்பியதான் ஆக வேண்டும். காரியத்தை முடிக்கதான் வேண்டும். அப்போ தம்பி, இது என்ன இடம்? இது காடு. காடு. அந்த கானகத்துல என்ன இருக்கும்? சிங்கம், புலி, கரடி இருக்கும். தம்பி, ஒரு பெண்ணால ஆபத்தில் சிக்கி கொண்டா எங்க இருந்தாலும் சரி, யாராவது அதை காப்பாற்ற யாராச்சும் வருவாங்க. தம்பி, அது ஒண்ணும் முடியாதுன்னா கூட சரி. ஆமாண்ட தம்பி, கெம்புக்கார நிப்பான் வந்து பக்கத்துல காப்பாத்துறே. அப்படி வருவாண்ட தம்பி. அப்படி இருக்கும்போது இவன் சிங்கம் வருது, புலி வருது, அப்படிதான் செய்யணும். அது எடுக்கலாம். ஐயோ ஐயோ